திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. எம்ஜிஆர் நடிப்பில் 1971 வருடம் வெளியான திரைப்படம்தான் ரிக்ஷாக்காரன். கிருஷ்ணன் நாயர் இயக்கியிருந்த இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக மஞ்சுளா நடித்திருந்தார். இந்த படத்தில் எம்ஜிஆர் ரிக்ஷா ஓட்டும் தொழிலாளியாக நடித்திருந்தார். விஸ்வநாதன் இசையில் இந்த படத்தில் அனைத்து பாடல்களும் ரசிக்கும்படியாக இருந்தது. இந்த படத்தில் நடித்ததற்காக எம்ஜிஆருக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதும் கொடுக்கப்பட்டது. சிவாஜிக்கு தேசிய விருது கொடுக்காத நிலையில் இந்த படத்திற்காக எம்ஜிஆர் விருது வாங்கினார். அப்போது இது விமர்சனத்திற்கும் உள்ளானது. எம்ஜிஆருக்கு அதிக அளவில் ரசிகர்கள் இருந்தார்கள். அதிலும் அடித்தட்டு மக்கள் அவருக்கு அதிக அளவில் ரசிகர்களாக இருந்தார்கள். ரிக்ஷாக்காரன் மெகா வெற்றியை சென்னை ரிக்ஷாக்காரர் சங்கம் எம்ஜிஆரின் வீட்டுக்கே சென்று கொண்டாடியது. அப்போது கூட்டத்தில் இருந்த எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் ஒருவர் எம்ஜிஆரிடம், இன்னும் 10 நாட்களில் எனது திருமணம், நீங்கள் வந்து தாலி எடுத்து கொடுத்தால் மட்டுமே திருமணம் நடக்கும் என அன்பு கட்டளையிட்டார். எம்ஜிஆரும் கண்டிப்பாக வருகிறேன் என சொல்லி அனுப்பிவிட்டார். ஒரு நாள் ஷூட்டிங்கில் மேக்கப் போட்டு கொண்டிருந்த போது திடீரென அந்த ரசிகர் சொன்னது எம்ஜிஆருக்கு நினைவுக்கு வந்தது. இந்த நேரம் திருமணம் முடிந்திருக்கும் என நினைத்து எம்ஜிஆர் அங்கே சென்றார். ஆனால் அந்த ரசிகரோ தாலியை கட்டாமல் எம்ஜிஆருக்காக காத்திருந்துள்ளார். எம்ஜிஆரை கண்டதும் துள்ளி குதித்த அந்த ரசிகர், ஒரு சாதாரண ரிக்ஷாக்காரர் திருமணத்திற்கு எம்ஜிஆர் வரமாட்டார் என சொன்னீங்களே, பாத்தீங்களா, வந்துவிட்டார், இவர்தான் என் தலைவர் என அங்கிருந்த எல்லோரிடமும் சந்தோஷப்பட்டு சொல்ல எம்ஜிஆருக்கு ஆனந்த கண்ணீரே வந்துவிட்டது. அதன்பின் அவர் தாலி எடுத்து கொடுத்து ரசிகரின் திருமணத்தை நடத்தி வைத்தார். அதோடு அந்த ரசிகருக்கு 10,000 பணத்தையும் அன்பளிப்பாக கொடுத்துவிட்டு வந்தாராம். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.